வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்காக நாங்கள் சஜஸ்ட் பண்ண போகிற படம் நோ அதர் சாய்ஸ். இது 2025 வெளிவந்த ஒரு சவுத் கொரியன் பிளாக் காமெடி த்ரில்லர் ஃபில்ம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு பார்க் சான் வுக். இந்த படம் வந்து த ஆக்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மன்சூ இவர் வந்து ஒரு பேப்பர் கம்பெனியில் சோலார் பேப்பர் அப்படிங்கிற ஒரு பேப்பர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு அவார்ட் வின்னிங் ஒரு எம்ப்ளாயி. இவருக்கு வந்து மிரி அப்படின்னு ஒரு ஒய்ஃபும் அப்புறம் சியான் ரியான்னு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. இவங்க ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கவங்க. ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணி இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்க ஒரு ஆள் தான் இவர். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு நல்ல ஒரு டைப் ஆஃப் ஆள். மீன்ஸ் அவர் வளர்றது மட்டும் இல்லாமல் அவர் கீழே இருக்க வேலை செய்கிற ஆளுங்களையும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்காகவும் வந்து நிற்கிற ஒருத்தர், அந்த மாதிரி ஒரு டைப்பான ஆள் தான். ஸோ இவர் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கார், ஒரு சீனியர் எம்ப்ளாயி. ஸோ ஒரு டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கம்பெனியை, அந்த சோலார் பேப்பர் அப்படிங்கிற ஒரு பேப்பர் கம்பெனியை வந்து ஒரு யூஎஸ் ஃபார்ம் வந்து வாங்குகிறாங்க. அவங்கக்கிட்ட கைமாறினதுக்கு அப்புறமா அந்த கம்பெனியில் வந்து இருக்க ஆளுங்களெல்லாம் கம்மி பண்ணணும், ஸோ காஸ்ட் கட்டிங் மாதிரி அவங்களெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த யூஎஸ் ஃபார்ம் முடிவெடுக்குது. அதுக்கு எதிராக வந்து இவர் குரல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா இவர் பேசுனதுனால இவரை வேலையிலேருந்து தூக்கிடுறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு காமெடியோட தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த படம் அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் நிறையா நம்ம எதிர்பாராத விஷயங்கள்லாம், அதாவது மேன்சோ எதிர்பாராத பல விஷயம் நடக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் சரி வேலை போயிடுச்சு, நம்ம இன்னொரு வேலை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட இவர் இறங்குறாரு. பட் ஒரு மாதங்கள் போக போக அவருக்கு எந்த வேலையுமே அமையறதில்லை. ஸோ இவரோட ஃபேமிலி, இவர் சந்தோஷமான இவரோட லைஃப் ஆரம்பிக்கிற இவரோட லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிம் ஆகுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. எல்லாம் ஒன்று ஒன்றா அவரை விட்டு போகுது. அதுக்கப்புறமா இவர் எப்படி வந்து அந்த வேலையை மறுபடியும் அவரோட வேலைக்கு போகிறாரு அப்படிங்கிற வேலையை வந்து கண்டுபிடிச்சி அதில் போய் ஜாயின் பண்ணுறாரு அப்படிங்கிற அவரோட ஸ்ட்ரகிள் தான் இந்த படத்தோட ஹோல் பிளாட்டே. இந்த படம் வந்து நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லையும் எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். பட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு நல்ல மெசேஜும் இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் பார்க் சான் வுக்கோட இதோட முன்னாடி படம் வந்து ஓல்டு பாய். இந்த படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்த ஒரு நல்ல படம். ஸோ அந்த படம் அளவுக்கு இந்த படம் இருக்குமா இன்டென்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இந்த படம் ஒரு வேறு மாதிரியான ஃபீல் கொடுக்குற ஒரு படம் தான். இதில் பெரிய மெசேஜ் ஒன்றும் இல்லை. பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி. ஸோ இந்த படம் எங்களுக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் படம். ஸோ இந்த படம் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.